உயர்ந்து வரும் செலவுகளுக்கேற்ப நிதி பலன்களை வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் தொழிற்சங்கங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தின. உயர்ந்து வரும் செலவுகளுக்கேற்ப நிதி பலன்களை உயர்த்தவும், தொழிலாளர் மற்றும் வேலை அளிப்போர் கொண்ட சட்டப்படியான முத்தரப்பு குழுக்களை அமைக்கவும், உடல் உழைப்பு தொழிலாளர் சட்டத்தின் கீழ் அமைக்க வேண்டிய முத்தரப்பு ஆலோசனை குழுவை அமைக்கவும் தொழிற்சங்கங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. இவற்றை முன்வைத்து செவ்வாயன்று தமிழகம் முழுவதும் பல்வேறு தொழிற்சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டன. சென்னையில் CITU மாநில தலைவர் சவுந்தரராஜன் MLA தலைமையில் தேனாம்பேட்டை DMS அலுவலக வளாகத்தில் தொழிலாளர் ஆணையர் அலுவலகம் முன் போராட்டம் நடந்தது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தங்களது கோரிக்கை அடங்கிய பதாகைகளை ஏந்திய வண்ணம் கோஷமிட்டனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய சவுந்தரராஜன், இதன் பிறகும் தமிழக அரசு செவிசாய்க்கவில்லை என்றால் விரைவில் அனைத்து தொழிற்சங்கங்கள் கூடி அடுத்த கட்ட தொடர் போராட்டங்களில் இறங்குவோம் என்று கூறினார். எங்களுடைய கோரிக்கை மிக சாதாரணமானது. முறைசாரா தொழிலாளிகள் 55 லட்சம் பேர் இப்போது உறுப்பினராக இருக்கிறார்கள். இன்னும் கோடிக்கணக்கான பேர் உறுப்பினராக வேண்டிய தேவை இருக்கிறது. உறுப்பினர் ஆவதை தடை செய்யக்கூடிய முறையிலே பல்வேறு கதைக்கு உதவாத நிபந்தனைகளை ஆட்சியாளர்கள் விதிக்கிறார்கள். அதேபோல் மிக சாதாரண இந்த தொழிலாளிகளுக்கு வங்கிக் கணக்கு இருந்தால்தான் புதுப்பித்தல் என்கிற அந்த நிபந்தனையை விதிக்கிறார்கள். அதுவும் கோபத்தை சீற்றத்தை உண்டாக்கி இருக்கிறது. இப்படிப்பட்ட மிக சாதாரண கோரிக்கைகள் இதை 2 ஆண்டுகளாக முரட்டுத்தனமாக நிராகரித்ததால் மறியல் போராட்டம் நடைபெறுகிறது. இப்போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டதோடு சாலை மறியலிலும் ஈடுபட முற்பட்டனர். அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் கைது செய்து வாகனங்களில் ஏற்றி அருகிலிருந்த